வெற்றி வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் என் அன்பு சகோதரர் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் அம்மாவின் தொண்டர்களை ஒன்றிணைக்கின்ற பணியிலே நாங்கள் கரம் கோர்த்திருக்கின்ற பணியிலே உண்மையான அம்மாவின் தொண்டர்களின் கரங்களிலே அம்மாவின் இயக்கத்தை கொடுப்பதற்கு நீங்கள் பலாப்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அதிமுக கட்சி புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய அந்த தொண்டர்களின் இயக்கம், தீய சக்தி திமுகவை எதிர்த்து உருவாக்கிய அந்த இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்று ஒரு சுயநல கும்பலின் கையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறது. துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் விதிவசத்தால் இன்றைக்கு துரோகியின் கையிலே அது சிக்கி இருக்கிறது. இன்றைக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகம் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பார்களே, அதுபோல புரட்சி தலைவர் கண்ட அந்த தொண்டர்களின் இயக்கம் இன்றைக்கு துரோகியின் கையிலே சிக்கியிருந்தாலும் காலம் அதை உண்மையான தொண்டர்கள் கையிலே ஒப்படைக்க எங்கள் இருவரையும் மீண்டும் கரங்கோர்க்க செய்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், அம்மா அவர்கள் காலத்தில் இருந்து நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கேன். கட்சியில பல பதவிகளை வச்சிருந்தேன். ஆனால் நான் என்றைக்கும் ஒரு அமைச்சராகவோ வேண்டுமென்றோ நான் எதிர்பார்த்தவும் இல்லை, அதுபோல காய் நகர்த்தியவன் இல்லை. மற்றவர்களுக்கு அம்மா அவர்களிடம் மூலம் பதவி பெற்று கொடுத்து அதிலே மகிழ்ச்சி அடைவன் நான் என்பது அம்மாவின் தொண்டர்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். அதுபோல சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்துவிட்டு திரும்ப கேட்டபோது பதவியை அவர்களிடம் மரியாதையாக ஒப்படைத்தவர். 2 முறை அம்மா அவர்களிடமும் 1 முறை சின்னம்மா அவர்களிடமும் மிகவும் பண்போடு அதை ஒப்படைத்தவர். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பல்வேறு பதவிகளிலே இருந்தவர். இனி பதவி ஆட்சிக்காக அவர் அந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவருக்கும் அந்த விருப்பம் கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் வம்பு என்று வந்தால் விடமாட்டேன் என்று உங்களுக்கு தெரியும். இவர்களை பழனிசாமி முதல்வராக்கிய பிறகு ஆர்கே நகர் தேர்தல் வந்தது. அதில் நாம் பிரிந்து நின்றோம். தேர்தல் நின்றது. என்னிடம் ஒரு வார்த்தை இந்த 3-4 மணிக்கல் அவர் கூட இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் அனுப்பி, அண்ணா நீங்க இருந்தா எங்களுக்கு பிரச்சனை, சின்னம் கிடைக்காது போல இருக்கு, நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா நாங்க கட்சி நடத்தோன்னு மரியாதையா கேட்டிருந்தாங்கன்னா நான் அதை விட்டு கொடுத்திருப்பேன். நம்மள ஒதுங்கிப்பா ஒதுங்கி போ என்று கட்சியை விட்டு நீக்கிறார்கள், அதை நம்மால விட முடியுமா? அதுபோல நம்மை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். 7 ஆண்டுகளாக பல சோதனைகள் தடைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிபடுத்தப்படுகின்ற காரணத்தினால்தான் தேர்தல்களிலே பின்னடைவு வந்தாலும் இந்த இயக்கம் இன்றைக்கு எழுச்சியோடு இருக்கிறது. மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைப்பதற்காக உருவான இயக்கம், அம்மாவின் தொண்டர்களிடையே இந்த இயக்கத்தை ஒப்படைப்பதற்கான உருவான இயக்கம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாம் அங்கம் வகிக்கிறோம். டிடிவி தினகரனை பார்த்து அவர் பின்னாடி யாருமே இல்ல, 4 பேர் தான் நாங்க. இன்றைக்கு நம்மோடு எத்தனை கட்சிகள்? 12 கட்சிகள் கூட்டணி. இந்தியாவின் பிரதமர் நம்மோடு கூட்டணி. அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் நம்மோடு கூட்டணி. டாக்டர் ராமதாஸ் ஐயா நம்மோடு கூட்டணி. தமிழ் மாநில காங்கிரஸ் நம்மோடு கூட்டணி. இன்றும் சகோதரர் ஜான் பாண்டியன் நமது கூட்டணியில் இன்றைக்கு இருக்கிறார். இதுபோல 12 கட்சி கூட்டணி.
இன்றைக்கு தமிழ்நாட்டில திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்து போராடுகின்ற கூட்டணி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி. முன்பு தலைவர் இருந்தார், புரட்சி தலைவருக்கு பிறகு அம்மா அவர்கள் இருந்து அந்த தீய சக்தி திமுகவுக்கு எதிராக போராடினோம். இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில அண்ணன் OPS அவர்களும் நானும் கைகோர்த்து இன்றைக்கு தீய சக்தி திமுகவை எதிர்த்து போராடுகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.